இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் பாமக இணையப்போவதாக வரும் தகவல்கள் வதந்தியே என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அப்போது ஆளுநர் ஆர்.என்.ரவி தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆளுநர் என்பவர் தபால்காரர் தான் என விமர்சித்தார். மேலும் திமுக பாமக இடையே கூட்டணியா என்ற கேள்விக்கு இல்லை என திட்டவட்டமாக மறுத்த மு.க.ஸ்டாலின், இந்த தகவல்கள் வதந்தியே எனவும் தற்போதுள்ள திமுக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியை மட்டுமே நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பது போல் சில அற்பர்கள் கூறி வருவதாக திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அதில் விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை சிலர் உதிரிகளை கொண்டு பரப்புவதாக சாடியுள்ளார். திமுக கூட்டணியை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் எனவும் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதால் தனக்கு ஓய்வே இல்லை என்றும் ஓய்வின்றியும் தூக்கமின்றியும் இருப்பதாகவும் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த துரை வைகோ தனது ராஜினாமா முடிவை திரும்பப் பெற்றுள்ளார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுடனான மோதல் காரணமாக கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ நேற்று அறிவித்தார். இந்த பரபரப்பான சூழலில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் வைகோ தலையிட்டு துரை வைகோவையும் மல்லை சத்யாவையும் சமாதானப்படுத்தினார். தங்கள் மனதை காயப்படுத்தும் வகையில் தன்னுடைய நடவடிக்கை இருந்திருந்தால் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இருவரையும் கட்டிப்பிடிக்க வைத்து வைகோ சமாதானப்படுத்தினார். நீர் அடித்து நீர் விலகாது எனவும் பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என நினைத்தார்கள், ஆனால் அது முடியவில்லை என மதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்த கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மதிமுக நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பழைய நிகழ்வுகளை மறந்து துரை வைகோ மல்லை சத்யா இருவரும் இணைந்து பணியாற்ற அறிவுறுத்தியதாக கூறினார். ஜூன் மாதம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவித்த வைகோ, தேதி மற்றும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். மல்லை சத்யா வாக்குறுதியின் அடிப்படையில் தனது ராஜினாமா முடிவை திரும்பப் பெற்றதாக துரை வைகோ விளக்கம் அளித்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மல்லை சத்யாவின் அரசியல் வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் எனவும் உறுதி அளித்தார். தொடர்ந்து பேசிய மல்லை சத்யா தனது பேச்சுகளுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். தமக்கு அரசியல் முகவரி கொடுத்தது வைகோதான் எனவும் மல்லை சத்யா கூறினார். துரை வைகோ மல்லை சத்யா இருவரும் சமாதானமடைந்த நிலையில் 2 நாட்களாக மதிமுகவில் பற்றி எறிந்த பகை நெருப்பு அணைந்துள்ளது. ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆர்.என்.ரவியை நீக்க வலியுறுத்தி மதிமுக நிர்வாகி குழு கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதிமுக முதன்மை செயலர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்துள்ள சூழலில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என்.ரவியை குடியரசுத் தலைவர் நீக்க வேண்டும், கடந்த 10ஆம் தேதி வெளியான ஜாட் என்ற ஹிந்தி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஆளுநர் பதவி நீக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய மண்டலங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் திமுக தலைமையில் அமைத்துள்ள கூட்டணி இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது என சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக, மதசார்பற்ற மற்றும் முற்போக்கான அரசியல் சக்திகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளால் முன்னேற முடியவில்லை என்றார். மோடி அரசு நாட்டின் சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீது திட்டமிட்ட தாக்குதலை நடத்தி வருவதாக எம்.ஏ. பேபி குற்றம் சாட்டினார். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் 4,80,00,000 ரூபாய் மதிப்பில் 1000 இருக்கைகள் கொண்ட கலைஞர் கலையரங்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், நீட், ஹிந்தி திணிப்பு, கல்விக் கொள்கை என தமிழையும் தமிழர்களையும் அழிக்க துடிக்கிறது மத்திய அரசு என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இன எதிரிகள் நம்மை வெற்றி பெற முடியாத அளவிற்கு அவர்களது சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் எனவும் சூளுரைத்தார். திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 3 பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில்,
கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 3 பேர் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும், மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என மக்கள் கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுக்க குடிநீரை சுகாதார முறையில் வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் மீது ஏவி விடுவது ஜனநாயகத்தில் அருவருக்கத்தக்க அரசியல் என திமுக பொருளாளரும் மக்களவைக் குழு தலைவருமான டி.ஆர். பாலு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் போன்ற பிரதான எதிர்க்கட்சியை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள துணிச்சலற்ற ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வெட்கி தலைகுனிய வேண்டிய அரசியல் பழிவாங்கும் செயல் என தெரிவித்துள்ளார். இனிமேலாவது காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாகவே சந்திக்கும் துணிச்சலை பாஜக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக டி.ஆர். பாலு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெறுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விஞ்ஞான நூற்றாண்டில் நல்ல குடித்தண்ணீரை கொடுக்க திமுக அரசால் முடியவில்லை என குற்றம் சாட்டினார். ஆளுநரை தபால்காரர் என கூறும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது கோரிக்கைகளுடன் ராஜ்பவன் படிகளை ஏன் மிதித்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். மதுரையில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதில் 5 லட்சம் பக்தர்கள் வைகை ஆற்றில் திரளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தங்க குதிரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் ஆழ்வார்புரம் வடகரை பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் வைகை ஆறு சீரமைப்பு பணிகள் குறித்து அமைச்சர்கள் சேகர்பாபு, ஏவாவேலு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளை மதுவிலக்கு சட்டத்தில் இருந்து நீக்க வலியுறுத்தியதோடு பச்சிளம் குழந்தைக்கு கள்ளை குடிக்க வைத்து விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டில் தமிழ்நாடு பணியேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கள் விடுதலை என்ற மாநாடு நடைபெற்றது. இதனையொட்டி பனைமரத்திற்கு கள் கொண்டு அபிஷேகம் செய்தும் கள் பானைகளை தலையில் சுமந்தபடியும் தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்றனர். மாநாட்டில் கள்ளுக்கான தடையை நீக்கி உணவாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்ட நடைமுறையை அமல்படுத்தி வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மாநாட்டில் கலந்து கொண்ட குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் கள் வழங்கப்பட்டது. மின்சார பயணிகள் ரயிலில் ஏற்பட்ட பிரேக் பழுது காரணமாக ரயில் 40 நிமிடம் தாமதமாக சென்றது. விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் விழுப்புரம் பயணிகள் மின்சார ரயில் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புறப்பட்டபோது 3வது பெட்டி வலதுபுறம் உள்ள சக்கரத்தில் புகை கிளம்பியுள்ளது. அப்போது ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்த்தபோது பிரேக் ஷூ சக்கரத்தில் இறுக்கமாக பிடித்திருப்பது தெரியவந்தது. அங்கிருந்த ரயில்வே பயணிகள் பொதுமக்கள் உதவியுடன் அந்த பிரேக் கட்டையை அகற்றினர். பின்னர் பயணிகள் ரயில் 40 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றது. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முன்பகையால் ஏற்பட்ட தகராறில் நண்பனை காப்பாற்ற முயன்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்திரா காலனியைச் சேர்ந்த மோகன்ராஜுக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவருக்கும் முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோகன்ராஜ் தனது நண்பன் சரவண பாண்டியனுடன் அங்குள்ள மருத்துவமனை பின்புறம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது கத்தி, மண்வெட்டியுடன் வந்து வினோத்குமார் தாக்கியுள்ளார். இதனை தடுக்க முயன்ற சரவண பாண்டியனை வினோத்குமார் நண்பர்களுடன் சேர்ந்து மண்வெட்டியால் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை ஆலந்தூரில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் இலவச தலைக்கவசம் வழங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆலந்தூரில் திமுக சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட்டை வழங்கினார். இதனை அறிந்த வாகன ஓட்டிகள் அங்கு குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்தனர். விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அனுமதியின்றி நடைபெற்ற பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. விசைத்தறியாளர்களின் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கோவை மாவட்டம் கருப்பத்தமட்டு நாள் ரோடு சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்னர் அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திடீரென பேரணியாக உண்ணாவிரத பந்தலை நோக்கி முழக்கங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர்.
இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரத்தில் நடத்தப்படும் போராட்டம் 1000 நாளை எட்டியுள்ளது. சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரத்தை மையமாக கொண்டு பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இப்போராட்டம் 1000வது நாளை எட்டியுள்ள நிலையில் இதில் கலந்து கொண்டு பேசிய பூவுலக நண்பர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜன், பரந்தூரில் விமான நிலையம் அமைந்தால் தமிழகத்தில் உள்ள மற்ற விமான நிலையங்களின் வளர்ச்சி தடைபடும் என தெரிவித்தார். டிக்டாக் போதை ஆசாமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் 13வது பிளாக் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. இவருக்கு செல்போனில் டிக்டாக் மூலம் ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு குடிபோதையில் பார்த்தசாரதி அந்த பெண்ணை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு உடனே வீட்டுக்கு வருமாறு கூறியுள்ளார். அவர் வரமாட்டேன் என தெரிவித்த நிலையில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த வியாசர்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தசாரதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடுமுறையை முன்னிட்டு வைகை அணையில் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் தனியார் நிர்வாகம் மூலம் மீன்பிடி நடைபெற்று வருகிறது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 56 அடியாக குறைந்துள்ள நிலையில் 12 கிலோ அளவிலான ராட்சத கட்லா மீன்கள் வலையில் சிக்கியது. இந்த நிலையில் வார விடுமுறை தினத்தையொட்டி இன்று காலை நூற்றுக்கணக்கான மக்கள் வைகை அணையில் மீன்கள் வாங்க குவிந்தனர். அதே நேரத்தில் தன் கணக்கிலான மீன்கள் பிடிபட்டதால் மீன்கள் வாங்க வந்த அனைவரும் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். நாங்குநேரி மாணவன் சின்னதுரை தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த மாணவர் சின்னதுரை மீது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடூர தாக்குதல் நடந்த நிலையில் கிரிண்டர் ஆப் மூலமாக அவரது நண்பர் பேசுவது போல தொலைபேசியில் அழைத்து சராமரியாக ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கொக்கிரகுளம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் சங்கர நாராயணா ஆகிய 2 பேரை இன்று கைது செய்துள்ள நிலையில் மேலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். விசைத்தறி கூடகங்களுக்கு சோலார் பேனல் அமைக்க மானியம் வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் நடைபெற்று வரும் காலவரையற்ற உண்ணாவிரத பந்தலுக்கு வருகை தந்த SP வேலுமணி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆளுநரை தபால்காரர் என கூறுவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழகல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். பழனி முருகன் கோவிலில் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், ஆளுநர் என்பவர் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்றவர், அவரை அவதூறாக பேசுவது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அறுந்து கிடந்த மின்வயர் மீது கால் வைத்த விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ஜானகிபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயியான வேலூர் தனது நிலத்தின் வேலை செய்வதற்காக சென்றார். அப்போது அங்கு அறுந்து கிடந்த மின்வயரை கவனிக்காமல் அதன் மீது கால் வைத்த நிலையில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் விடுமுறை எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் கோடை வெயில் நாளுக்கு நாள் சுட்டெரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று தங்களை ஆசுவாசப்படுத்தி வருகின்றனர். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை, உதகை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்து குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி, நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் திரளானோர் குவிந்து விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தீர்த்தனர். நெல்லையில் வரதராஜ பெருமாள் கோவில் தேர் பக்கவாட்டு சுவரின் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. அதிகாலையிலேயே பெருமாள் தேரில் எழுந்தருளியதை அடுத்து கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஜங்ஷன் வீதியில் வந்தபொழுது அங்குள்ள ஆக்கிரமிப்பு கட்டிடங்களால் தேர் சுவற்றில் மோதி நின்றது. பின்னர் தேர் பின்னோக்கி இழுக்கப்பட்டதால் பக்தர் சஞ்சலமடைந்தனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரையிலிருந்து போடி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனமும் ஆண்டிப்பட்டி அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் சரக்கு வாகனம் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர் முத்துலிங்கம் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களுடனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் வெள்ளரையடையில் காதலிக்க மறுத்த மாணவியை துன்புறுத்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கூலிப்படையை ஏவிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லையான பனச்சமூடை அடுத்த வெள்ளரையடையில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு தொடர்ந்து செல்போனில் ஆபாச வீடியோக்கள், மெசேஜ்கள் வந்துள்ளது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மெசேஜ் வந்த எண்ணை வைத்து இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் 11ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் மாணவிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்ப தூண்டிவிட்டது தெரியவந்தது. இந்திய பிரதமர் மோடி 3வது முறையாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பினை ஏற்று அந்நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடி பட்டத்து இளவரசருடன் இரு நாட்டு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். மேலும் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி மற்றும் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பீகாரின் பதவி நாற்காலியின் மீது மட்டுமே கவனம் இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பக்ஸ்ரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சில நேரங்களில் காங்கிரசுடன் அவர் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நிதிஷ்குமார் போதிய வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் கூட்டணியை மாற்றுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பீகார் மக்கள் அறிவில்லாதவர்கள் என பிரதமர் மோடி நினைப்பதாகவும் தனது அறிவை குஜராத் மக்களுக்கு வழங்கவே அவர் விரும்புவதாகவும் சாடினார். பாஜகவின் RSS கூட்டணி மதம், சாதி பெயரில் மக்களை பிளவுபடுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். நாட்டின் மத ரீதியிலான போரை உச்சநீதிமன்றம் தூண்டி வருவதாக பாஜக MP நிஷிகாந்த் துபே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த டி. ராஜா, பாஜக RSS கூட்டணிதான் மக்களை பிளவுபடுத்துவதாக தெரிவித்தார். மேலும் பாஜகவினர் நாட்டில் உள்நாட்டு போர் போன்ற சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் நீதித்துறையை குற்றம் சாட்டும் முன் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் திருப்பதி மலைப்பாதையில் பக்தர்கள் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோதாவரி மாவட்டம் ராவணப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் காரில் திருப்பதி மலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று கார் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனையடுத்து காரில் புகை வருவதை பார்த்த பக்தர்கள் உடனடியாக காரில் இருந்து இறங்கி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராம்பன் மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் தரம்கண்ட் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் ஏராளமான வாகனங்கள் மண்ணுக்குள் புதையுண்டன. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்த மீட்பு படையினர் போராடி 100க்கும் மேற்பட்டோரை உயிருடன் மீட்டனர். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் அடர்ந்த பனியை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் மற்றும் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ராம்பன் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சாலைகளில் பனி அடர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் எல்லை சாலைகள் அமைப்பு சார்பில் சாலைகளில் படர்ந்துள்ள அடர் பனியை அகற்றும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் 80 வயதான மூதாட்டி மூங்கில் பட்டைகளை கொண்டு கலைநயமிக்க பொருட்களை செய்து அசத்தி வருகிறார். அடிமாலி என்ற குக்கிராமத்தில் பழங்குடிய சமூகத்தைச் சேர்ந்த குமரியம்மா என்ற மூதாட்டி காட்டில் கிடைக்கும் மூங்கில்களை கொண்டு பாய்கள், தட்டுகள், கடிகாரங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் என எண்ணற்ற பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருவதோடு தன்னை போல உள்ள பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறார். இவரின் சிறந்த படைப்புகள் சந்தைகளில் விற்பனையாகி வரும் நிலையில் மூதாட்டியின் உழைப்பிற்கும் திறமைக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் பூஞ்சில் பயங்கரவாதிகள் இருக்கும் பகுதிகளை பாதுகாப்பு படை அடையாளம் கண்டுள்ளனர். லாசானா பகுதியில் ராணுவ வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ராணுவ மற்றும் காவல்துறையினர் எதிர் தாக்குதல் 7வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை ட்ரோன்கள், மோப்ப நாய்கள் மற்றும் CCTV காட்சிகளை கொண்டு பாதுகாப்பு படையினர் தேடி வரும் நிலையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடம் தெரிய வந்துள்ளதாகவும் அவர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் எனவும் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் பெண்கள் உயிரை பணயம் வைத்து கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர். போரிச்சிவாரி கிராமத்தில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் வற்றிய கிணற்றின் ஒரு பகுதியாக இருக்கும் நீரை எடுக்க பெண்கள் கிணற்றில் கயிறு கட்டி இறங்கி தண்ணீரை சேமித்து வருகின்றனர். இதுகுறித்து மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அசாமின் சிராங் மாவட்டத்தில் தனது மனைவியின் துண்டித்த தலையுடன் காவல் நிலையத்தில் கணவன் சரணடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிதீஷ் அஜோங் என்பவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ள நிலையில் தனது மனைவியான பஜந்தி அஜோங்கின் துண்டிக்கப்பட்ட தலையை ஒரு பையில் எடுத்து வந்து பள்ளம்குறி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் தலையற்ற உடலை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் ஜெயின் கோயில் இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் மும்பை விலே பார்லே பகுதியில் அங்கீகரிக்கப்படாததாக கூறப்படும் ஜெயின் கோயிலை பிரஹன் மும்பை மாநகராட்சி நிர்வாகத்தினர் இடித்து தரைமட்டமாக்கினர். இதனை எதிர்த்து ஜெயின் சமூகத்தினருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் இச்சம்பவத்திற்கு மாநிலத்தில் உள்ள பாஜக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதோடு மீண்டும் அதே இடத்தில் கோயில் எழுப்பித் தர வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். கோவிலில் இருந்து புறப்பட்டு சில நிமிடங்களில் 108 அடி உயர கோபுர தேர் கீழே விழுந்தது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பாப்பநாட்டில் துர்கா பரமேஸ்வரி தேர் திருவிழா நடைபெற்றது. புறப்பட்ட சில நிமிடங்களில் தேரின் மேற்பகுதி திடீரென சரிந்து விழுந்தது. அப்பொழுது தேரில் இருந்த பூசாரிகள் அதிர்ஷ்டவசமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பினர். தேரின் கீழே இருந்த பக்தர்கள் சிறிய காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிரேன் இயந்திரத்தின் பெல்ட் அறுந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்தார். வளையாம்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கிரேன் இயந்திரம் மூலம் ராட்சத இயந்திரத்தை லாரியில் ஏற்றும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக கிரேனில் இருந்த பெல்ட் அறுந்து விழுந்ததில் கீழே நின்றிருந்த தொழிலாளி ஜெய்சங்கர் மீது ராட்சத இயந்திரம் விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து குறித்து காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் அருகே கோயில் திருவிழாவின் போது மதம் பிடித்து ஓடிய யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணூரில் செருகுன்று பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. விழாவுக்கு 3 யானைகள் கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் 2 யானைகளுக்கு திடீரென மதம் பிடித்தது. தொடர்ந்து அங்கிருந்த பந்தல் மற்றும் சவுண்ட்ஸ் பொருட்களை யானைகள் சேதமாக்கிய நிலையில் பக்தர்கள் அலறியடித்து ஓடினர். பின்னர் வாகன் யானைகளை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கர்நாடக மாநில முன்னாள் டிஜிபி அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் IPS மற்றும் கர்நாடக மாநில டிஜிபியாக பணியாற்றியுள்ளார். இவர் ஓய்வு பெற்று பெங்களூருவில் வசித்து வந்தார். இந்நிலையில் அவரது வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகியிருக்கும் கேங்கஸ் படத்தின் குப்பன் பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் பதிவிட்டுள்ள கேத்ரின் திரேசாவின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வரும் 24ஆம் தேதி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தில் உள்ள குப்பன் பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் ஆடாமல் இருக்க முடியவில்லை என கூறி நடிகை கேத்ரின் ரீக்ரியேட் செய்து நடனமாடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க ரன் குவிக்க முடியாமல் திணறியது. பின்னர் 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் அரை சதம் அடித்தனர். தொடர்ந்து அதிரடியாக விளையாடிய பெங்களூரு அணி வீரர்கள் 18 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை எடுத்து வெற்றிக்கு வித்திட்டனர். இலங்கை பொலனறுவை தேவாலயத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபரை போலீசார் கைது செய்தனர். மண்ணம்பிட்டியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது நேற்றிரவு மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அதே வீதியில் வசிக்கும் 38 வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் இந்த தேவாலயத்தின் போதகருடனான தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது.
கனடாவில் இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் ஹாமில்டன் நகரில் உள்ள பேருந்து நிறுத்தம் ஒன்றில் நேற்றிரவு 21 வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவி ஹர்ஷிம்ரத் என்பவர் நின்றிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவரை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு குறித்து கனடா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்களை சப்ளை செய்து வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறிய குற்றச்சாட்டுகளை சீனா மறுத்துள்ளது. இது தொடர்பான விளக்கமளித்த சீன வெளியுறவு அமைச்சகம் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை சீனா வழங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. சீனாவின் நிலைப்பாடு அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை தொடங்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் சீன அரசு தெரிவித்துள்ளது.